வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழக அரசு கிட்டேருந்து இப்போ வெளியே இருக்க ஒரு நியூ ஜாப் ரெக்யூர்மெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்புக்கு உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும். இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கு மேலே ப்ரோ நான் 8th பாஸு இல்லை ஃபெயில் ஆகிருக்கனாலும் பிரச்சனை கிடையாது. 10th 12th டிகிரி டிப்ளமோன்னு சொல்லி நீங்கள் என்ன கேட்டகிரி முடிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் அழகாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிற சேலரின்னு வந்து பார்த்தீங்கன்னா 20,000 பர் மந்த் இருந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கேட்டகிரிக்கு ஏற்ற மாதிரி இந்த சேலரி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரோ இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருக்குமா, எக்ஸாம் இருக்குமா, வேறு ஏதாச்சும் இருக்குமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. இதுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் 2 கேட்டகரிக்கும் கிடையாது. எக்ஸாமும் எதுவுமே கிடையாது. டைரக்ட் இன்டர்வியூ மூலயமா மட்டும்தான் கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறாங்க. மேலும் நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் கூட எலிஜிபிள் தான். இதுக்கு நீங்கள் அழகாக விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதின்னு எடுத்துட்டிங்கன்னா 4/1/2024 நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். மேலும் இந்த அறிவிப்பில் என்னென்ன கேட்டகரியில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும், எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷன் 1 by 1 டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இது சைடில் உங்கள் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. ஒட்டி முடிச்சுட்டு உங்களோட பேர், அதுக்கப்புறம் உங்கள் தந்தை, கணவர் அல்லது பாதுகாவலர் பேரை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் பாலினம் ஆணா பெண்ணா திருநீங்க அப்படிங்கிற மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிறந்த தேதி, அதுக்கப்புறம் 1/7/2023 அன்னைக்கு உங்களுக்கு என்ன வயசோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கான சான்றிதழ் நகலை இதோட அட்டாச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் நிலையான முகவரி, உங்கள் கைபேசி எண், ஆதார் அட்டை எண், அதோட ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதிகபட்சமாக நீங்கள் என்ன கல்வி தகுதி முடிச்சிருக்கீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட்டை இதை அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் எதுவுமே படிக்கல, தமிழ் மட்டும் தான் எழுத படிக்க தெரியும்னா எந்த ஒரு சான்றிதழும் நீங்கள் அட்டாச் பண்ணவே வேண்டாம். அதுக்கப்புறம் உங்கள் மதம், அதுக்கப்புறம் ஜாதி, அதோட உட்பிரிவு, அதுக்கப்புறம் நீங்கள் வேலை வாய்ப்பு அலுவலகத்தை பதிஞ்சிருந்தீங்கன்னா அதோட ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே அட்டாச் பண்ணிட்டு அதோட நம்பர் எல்லாமே கொடுத்துருங்க. நீங்கள் எது முன்னுரிமை சான்று வச்சுருக்கீங்க, ஆதரவற்றோர் விதவைகள்னு சொல்லி ஏதாவது முன்னுரிமை சான்று இருந்துச்சுன்னா அது என்னன்னு மென்ஷன் பண்ணிட்டு அதோட ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ணிடுங்க. அட்டாச் பண்ணிட்டு இடம் நாள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் சைன் பண்ணிடுங்க. சைன் பண்ணிட்டு ஒவ்வொரு கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான தாலுக்காலேருந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. இப்போ எந்தெந்த தாலுக்காலேருந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ 1 by 1 பார்க்கலாம். இப்போ விருதுநகர் மாவட்டத்திலிருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. முதல்ல நரைக்குடி தாலுக்காலேருந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான போஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரை நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த PDF ஃபைலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சாத்தூர் தொகுதியிலிருந்து நைட் வாட்ச்மேனுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கான PDF லிங்க் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் விருதுநகர் அந்த பிளாக்லேருந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் ஜீப் டிரைவர்னு சொல்லி 2 விதமான கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி குவாலிஃபிகேஷன் மாறுபடும். நீங்கள் அலுவலக உதவியாளருக்கு விண்ணப்பிச்சிங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும், நீங்கள் எலிஜிபிள். அதே நீங்கள் டிரைவர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ், வேல்யூடான டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் எலிஜிபிள். இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த 3 தாலுக்காலேருந்து இப்போ வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் எந்த தாலுக்காக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்க குறிப்பிட்டு காட்டுறதுக்கு சென்ட் பண்ணிடுங்க. வேறு எதாவது இதை பற்றி உங்கள் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்.